இங்கே பாருங்கள், இங்கே வந்து மிஸ்டர் கே ராமசுமின்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ராமசாமியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேஸ் கட்டை பார்த்தா அப்படியே நம்ம ஊருக்காரு மாதிரி தாங்க இருக்காரு. So many pickpockets and but here nice. What is that? Blue. Indigo. நம்ம ஊரில் நீலம் போட்டு துவைப்பாங்களே, அந்த தாங்க. Indigo. It's for washing clothes. இந்த பாஞ்சூல் வந்து ஒரு டேஞ்சர் இதில் இருக்குங்க. இந்த கடல் நீர் மட்டும் ஏறிட்டு வரனால இந்த பாஞ்சூல் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஒரு 1 மீட்டரோ 2 மீட்டரோ அந்த கடலுக்கு அடியில் போகிற மாதிரி ஒரு ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹலோ, ஹவ் ஆர் யூ? யா குட். ஸோ இப்போ தாங்க இங்கே மேலே வந்து ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இங்கேருந்து வந்தால் அந்த மொத்த மார்க்கெட்டுமே தெரியும்னாங்க. ஸோ ஹலோ அண்ட் வெல்கம் பேக். இப்போ நம்ம ஆஃப்ரிக்காவில் கேம்பியான்னு ஒரு கண்ட்ரியில் இருக்கோங்க. கேம்பியா தான் வந்து ஆஃப்ரிக்கா மெயின்லேண்ட்லேயே இருக்க சின்ன நாடு. இப்போ நம்ம வந்து இங்கே செரகுண்டான்னு ஒரு ஊரில் இருக்கோங்க. செரகுண்டாலேருந்து பாஞ்சூல் தான் வந்து கேம்பியாவோட கேபிட்டலு. இப்போ செரகுண்டாலேருந்து பாஞ்சூல் தாங்க போகிறோம். அங்கே போயிட்டு அங்கே பாஞ்சூலில் வந்து ஆல்பர்ட் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஆர்ச் 22ன்னு ஒன்று இருக்குதுங்க. அதை 2 பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே ஏதோ ஒரு லோக்கல் சாப்பாடு ட்ரை பண்ணிட்டு நம்ம ரிட்டர்ன் வரலாம். இங்கேருந்து செரகுண்டாலேருந்து கேபிட்டல் போகிறதுக்கு வந்து வெறும் ஒரு 13 கிலோமீட்டர் தாங்க. காலையில் மணி 8:37 ஆகுது. இப்போ தான் நானும் இந்த பையனும் கிளம்பிகிட்ருக்கோம். இன்றைக்கி கேம்பியாவில் நமக்கு வந்து 2வது நாள். நம்ம பார்க்கலாம். ஸோ கேம்பியாவை பற்றி சொல்லணுன்னா இந்த ஊரோட மக்கள் தொகை வந்து வெறும் 25 லட்சம் தாங்க. இந்த ஊர் வந்து ஒரு சின்ன நாடு தான். 25 லட்சம். பாஞ்சூலில் இருக்க மக்கள் தொகை எவ்வளோன்னு பார்த்தா 4 லட்சங்க. பாஞ்சூல் கேபிட்டல் சிட்டி அதுதான். அதுக்கு இந்த பாஞ்சூலுக்கு வந்து முன்னாடி வந்து பாத்தூர்ஸ்னு ஒரு ஊர் இருந்து, பாத்தூர்ஸ் தான் வந்து பாஞ்சூலோட ஒரு பழைய பேர். இந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் 1965 இவங்க கிட்ட வந்து பிரிட்டிஷ்கிட்ட இருந்து இவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் 1973 இந்த பாத்தூர்ஸை வந்து பாஞ்சூல்னு பேர் மாற்றிட்டாங்க. இதுதான் அந்த ஓகே திஸ் வே. ஓகே, நாங்கள் இப்போ தான் எங்களுக்கு வழி எதுன்னு தெரில, கூகுள் மேப்பில் போட்டு பார்த்துட்ருக்கோம். ஓகே we can go. ஓகே. So let's ask him maybe to go to Banjul. Yeah. You want to go Banjul? Yeah. Let's start over there. Okay. Thank you. So பாஞ்சூல் கேட்டோம். இங்கே போய் நிற்க சொன்னார் அவர். நம்ம இந்த மாதிரி மினி வேனில் போனால் தாங்க 15 தலாசி. இப்போ அந்த மாதிரி அந்த ஷேட்டு மஞ்சள் கலர் டாக்ஸி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போனோம்னா 25 தலாசி. நம்ம எது வருதோ அது ஏரியா போகலாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எது வருதோ, எது ஃபஸ்ட்டு வருதோ அதில் ஏறி போயிடலாம் நம்ம. பட் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வண்டி தான் வரும்னு நினைக்கிறேன். இங்கே டாக்ஸி நிற்குமான்னு தெரிலங்க. ஸோ அப்படின்னு பார்த்தோங்க, இந்த மஞ்சள் கலர் டாக்ஸி தான் வந்தது. ஒருத்தருக்கு 25 தலாசி பாஞ்சூல் போகிறக்கு. இந்த பெரிய வேனில் வந்து எதுவுமே இடமே இல்லைங்க. இந்த மாதிரி டாக்ஸி எடுத்து தான் போகணும் போல. நாங்கள் ஒரு 3 வண்டிக்கு நின்று பார்த்தோம். 3மே வந்து இடம் இல்லை. நாங்கள் ஒரு வண்டி வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் இடம் இருக்குனாங்க. அதனால் நாங்கள் இந்த டாக்ஸி எடுத்துட்டோம். நாங்கள் போகலாம். பாஞ்சூல் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ தான் நாங்கள் பாஞ்சூல் அந்த என்ட்ரன்ஸில் இருக்கோம். இதான் வந்து இந்த ஆர்ச் 22. இதுதான் வந்து பாஞ்சூல் சிட்டிக்குள்ளே போகிறக்கான என்ட்ரன்ஸுங்க. வந்து அந்த பாஞ்சூல் செரகுண்டா ஹைவேயில் இருக்கும். கீழே வந்து இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் பற்றி போட்டாங்க. அதான் அதை படிச்சுட்டு நான் உங்களுக்கு இந்த ஆர்ச் பற்றி சொல்கிறேன். இவங்களாம் இந்த ஊரோட ஃபேமஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் போலங்க. ஃபாத்து வந்தோரு, அதுக்கப்புறம் ரோட்டே சாம், அதுக்கப்புறம் சிசிலியா ஊதா சன்யாங். எல்லாமே வந்து ஃபீமேல், அதாவது பொண்ணுங்க, ஃபேமஸ் பொண்ணுங்க. இது பொண்ணுங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ். ஜெய் திராமே. ஸோ நம்ம இப்போ இந்த ஆர்க்கு பற்றி சொல்கிறேன். இது வந்து ஆர்க் 22ன்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்ச் 22 இது வந்து எப்போ கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1996 கட்டியிருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து 1994 வந்து அந்த பிரசிடெண்ட்டுக்கு எதிராக வந்து ஒரு மிலிட்ரி கூ நடந்திருக்கு. இந்த மிலிட்ரி கூ நடந்து அந்த மிலிட்ரி ஜெனரல் வந்து பிரசிடெண்ட்டாக மாறி இருக்கார். அந்த கூ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுக்காக இந்த ஆர்ச்சை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே போகலாம். சிட்டிக்குள்ளே போய் மார்க்கெட்டு பார்க்கலாம். இங்கே வந்து ஆல்பர்ட் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குங்க. போய் அந்த ஆல்பர்ட் மார்க்கெட்டை பார்த்துட்டு வரலாம் நம்ம. அதே மாதிரி இந்த ஆர்ச்சுக்கு பக்கத்தாலேயே வந்து இந்த மாதிரி உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. மேபி எங்களுக்கு தெரிஞ்சு இங்கே வந்து அந்த மிலிட்ரி பரேடு அதெல்லாம் கூட நடக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை ஏதோ ஒரு கான்சர்ட் இந்த மாதிரி இருக்கும். இல்லைனா சும்மா எதுக்குங்க இங்கே வந்து இதை கட்டுறாங்க, ரோட்டை பார்க்குறக்கு இந்த மாதிரி எதை கட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஏதோ அதாங்க இங்கே வந்து அந்த மிலிட்ரி பரேடில் ஏதோ ஒன்று நடக்கும். இதுதான் வந்து அந்த ஆர்ச் 22.
வாங்க நம்ம அப்படியே போகலாம். கேம்பியாவோட ஃப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் சிவப்பு வெள்ளை, அந்த ப்ளூ வெள்ளை பச்சை, ப்ராக்ரஸ் ப்ராஸ்பெரிட்டி பீஸ், அதான் அவங்களோட மோட்டோ. நம்ம தமிழ்நாட்டில் இருக்குமே வாய்மையே வெல்லும், அந்த மாதிரி இவங்களது வந்து ப்ராக்ரஸ் ப்ராஸ்பெரிட்டி பீஸ், பிபிபி. ஸோ அதுக்கப்புறம் அது நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா த கேம்பியா லா ஸ்கூல், அதாவது இந்த சட்ட யூனிவர்சிட்டி போல். நம்ம அப்படியே போகலாம். நம்ம இங்கேருந்து இது வந்து கொஞ்சம் பக்கம் தாங்க. நம்ம இப்போ எங்கே அந்த ஆல்பர்ட்ஸ் மார்க்கெட் போகிறது வந்து ஒரு 9 நிமிஷம். நாங்கள் இப்போ மணி வந்து 9:30 ஆகுதுங்க. நாங்கள் இந்த ஊரில் வந்து ஒரு 11:30 மணி வரைக்கும் இருக்கிறது தான் எங்களோட பிளானு. ஒரு குட்டியோண்டு ஊர் தான், கேபிட்டல் சிட்டி, பட் குட்டியோண்டு கேபிட்டல். நம்ம பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். அந்த ஆல்பர்ட் மார்க்கெட்லேயுமே எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். நம்ம என்னோட அந்த ஹோஸ்ட் வீட்டில் தங்குற வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரியும். அந்த செரைகுண்டா மார்க்கெட் நம்ம போயிருப்போம். அங்கேயே வந்து நிறையா பேத்துக்கு அந்த வீடியோ எடுத்தால் ஃபோட்டோ எடுத்தால் பிடிக்கல. அதனால தான் நான் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சமாக தான் இந்த வீடியோ ஃபோட்டோ எடுத்திருப்பேன். இந்த ஆல்பர்ட்ஸ் மார்க்கெட்டும் அதே மாதிரி தாங்க இருக்கும். கேபிட்டல் சிட்டிலே இருக்க பெரிய மார்க்கெட்டும் அதுதான், த லார்ஜஸ்ட் மார்க்கெட் இன் பாஞ்சூல். நம்ம அப்படியே போகலாம். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர்லாம் இது இந்த ஏரியா தாங்க. We suddenly moved to Sweden. Yeah, this one? It's cold. It's cold. ஆமாம், காலையிலேருந்து இங்கே செம குளிராக இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. கடைசி இந்த கேம்பியா வர அன்றைக்கும் ஒரே அந்த பனி மூட்டமாக இருந்தது. நேற்றும் குளிர்ச்சு, இன்றைக்கும் குளிருது. பார்க்கலாம். ஒரு ஸ்கூல் பஸ் நம்மளோட தான், அசோக் லைலாண்டு. மேபி ஒரு 10-10:30 மணிக்கு மேலே வேணால் லைட்டாக வெயில் அடிக்கும்னு நினைக்கிறேங்க. அது வரைக்கும் கொஞ்சம் குளிர் தான். லேர்ன் டு ரீட் த குரான் இன் 3 months. இதாங்க, இதுவும் ஒரு மദ്രാസா போல். You want to join the course? Yeah. Program already tested with great success. Yeah, let's go. It's just on Sundays, you know, so you could. Yeah. ஸோ நாங்கள் செனகலில் பார்த்ததை விட எங்கள் கடைலாம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குங்க. செனகல் விட இந்த ஊரில் கடைலாம் நல்லா இருக்குது. இன்னும் the shops in this Banjul is better than Senegal. For me, yes. Yeah. ஸோ வாங்க அப்படியே போகலாம். இப்போ தான் நாங்கள் ஒரு காஃபி வாங்கினோம், 10 தலாசிங்க. இதே நம்ம வந்து அந்த செரைகுண்டாவில் வாங்கினா 5 தலாசி தான் வந்தது. Our trip here, I think I will get diabetes because they are adding a lot of sugar. ஆமாம், இங்கே சர்க்கரை வந்து இந்த கப்பில் 3 ஸ்பூன் சர்க்கரை போடுறாங்க. துளியூண்டு கப்பு காஃபி, 3 ஸ்பூன் சர்க்கரை. இங்கே எல்லாமே சர்க்கரையில் தான் வாழ்கிறாங்க போல். நாங்கள் எங்கள் அந்த ஹோஸ்ட் வீட்டில் நாங்கள் டீ குடித்தாலும் அதே தான். 3-4 டீஸ்பூன் சர்க்கரை போடுறாங்க எல்லா டீக்குமே. அதாவது பெரிய டம்ளரு, இந்த குட்டியூண்டு டம்ளர்லேயே 3 டம்ளர், இது 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டு தராங்க நமக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த கேம்பியாவோட நேஷ்னல் மியூசியம் போய் பார்க்கலாங்க. இதுதான் போகிற வழியிலே இருந்தது. இதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம அதுக்கு அடுத்தது வந்து இங்கே போகலாம். அந்த ஆல்பர்ட்ஸ் மார்க்கெட்டுக்குங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு போகலாம். இதுக்கு டிக்கெட்லாம் எவ்வளோன்னு தெரிலங்க. 8 மணிக்கு ஓப்பனு. நம்ம பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவங்களோட அந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு இவங்க இதுப்பட்ட கஷ்டம் தான் இங்கே அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே வெளியிலே அந்த சோல்ஜர்லாம் சிலை வச்சுருக்காங்க. Ending violence through arts. Hello, I'm fine. ஸோ வாங்க, நேஷ்னல் மியூசியம் ஆஃப் கேம்பியா. என்ட்ரன்ஸ் வந்து கேம்பியா நேஷ்னல் மியூசியம். நான் கேம்பியன்னா 100 இதுங்க, 100 தலாசி. நமக்கு லோக்கல்னா 50 தலாசி. இது வாங்கினா எல்லாத்துக்குமே போலங்க. இந்த இது வாங்கினா இந்த ஃபோர்ட் மியூசியம் போகலாம். ஆர்ச் 22 நம்ம அங்கே பார்த்துட்டு வந்தோமே, அதுக்கு மேலே கூட போகலாம் போல். இது நல்லா இருக்கு. சரி, நம்ம போய் பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு நான் சும்மா ஃபோட்டோ மட்டும் ஏதோ ஒன்று எடுத்து அப்படியே சைட்டில் போடுறேன். பாருங்கள், இதான் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே அங்கே வந்து போட்டிருக்காங்க. அதான் உள்ளே வந்து என்னென்னா அந்த ப்ரீ கொலோனியல் இது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸு, அதுக்கப்புறம் சொசைட்டி அண்ட் கல்ச்சரு, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஏதோ
போஸ்ட் கொலோனியலுங்க. அதாவது அதான் அந்த பிரிட்டிஷ் காலனிக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அப்புறம் அவங்களோட அந்த ஃபைட் ஃபார் இண்டிபெண்டன்ஸு, அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இவங்க எப்படி இருக்காங்க, அது பொறுத்து தான் இருக்குது இந்த இது. நான் ஃபோட்டோ மட்டும் அப்பப்போ ஏதோ ஒன்று இது இப்போ எடுத்து போடுறேன் உங்களுக்கு. During their colonial era, as a British club. ஓகே. This is the place where they normally come and enjoy themselves when they have less of time. They come and play music here, eat, dance, drink. Then later dispersed to their various working places. So it was like entertainment place. Yeah. Then later on, it became into Gambia National Library by the first Republic President Sarara Kaireba Jawara Okay. until 1985, when it became finally into Gambia National Museum. This building is roughly more than 200 years old now. Okay. And inside the museum here, it is divided into 3 sections. The first section is where we are standing right now. It deals with value. இப்போ பாருங்கள், இங்கே வந்து மிஸ்டர் கே ராமசுமின்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ராமசாமியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் ஃபேஸ் கட்டை பார்த்தா அப்படியே நம்ம ஊருக்காரர் மாதிரி தாங்க இருக்கார். இங்கே வந்து ஏதோ ஜெனாய் ரைஸ் ஸ்டேஷனில் வந்து 1956 ரைஸை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வந்திருக்காராம்மா. ஏன்னா இவர் ஃபேஸை பாருங்கள், அப்படியே நம்ம ஊருக்கு ஃபேஸ் கட்டு தாங்க இருக்குது. ஸோ இதாங்க மியூசியம் உள்ளே பார்த்துட்டு வந்தாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் 100 தலாசிக்கு இது ஒர்த்தாக தாங்க இருந்தது. ஆக்சுவலாக உள்ளே வந்து வீடியோ ஃபோட்டோ எடுத்துருந்துருக்கலாம் போல். அவர் வந்து தனி காசு எதிர்பார்த்துருக்காரு, எங்களுக்கு 200 தலாசி தாங்க அப்படின்ட்டுருக்காரு ஃபோட்டோ எடுக்கணுன்னா. யூனோ he was just expecting money from us to check video, you know. Yeah. Like no one checked on us. Clown. லைக் அவர் சும்மா எங்களை ஹேமாத்தை பார்த்துருக்காரு. உள்ளே வந்து வீடியோ எடுக்கிறேன், நான் எதுவுமே எடுக்கல. முடிஞ்சளவுக்கு ஒரு 4-5 ஃபோட்டோ மட்டும் தாங்க எடுத்திருக்கேன். நான் அப்படியே போடுறேன் அந்த இதுலேயே மேலே. மற்றபடி இங்கே வந்தீங்கன்னா 100 தலாசிக்கு இது நல்லா தான் இருந்தது. வந்து பார்க்கலாம். இந்த நேஷ்னல் மியூசியம் ஒரு 3 ஃப்ளோர் பக்கம் இருக்குங்க. 3 ஃப்ளோரா 2 ஃப்ளோர் தான், பட் நல்லா இருந்தது. வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம இப்போ அடுத்தது வந்து அந்த ஆல்பர்ட்ஸ் மார்க்கெட் போகலாம். அதான் நம்ம கடைசி ஸ்டாப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஊரில். அதுக்கப்புறம் ஏதோ இங்கே ஒரு மாஸ்க் இருக்குது, நம்ம அதையுமே போய் பார்க்கலாங்க. ஸோ போகிற வழியிலே செயின்ட் மேரிஸ் கத்தீட்ரல்னு ஒன்று இருந்ததுங்க. வாங்க நம்ம இதை போய் பார்க்கலாம். முஸ்லீம் கண்ட்ரியாக இருந்தாலும் இங்கே வந்து கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுறீங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். தட்ஸ் வே. ஓகே. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இது தாங்க சர்ச்சு. இங்கே ட்ரம்ஸ் வச்சுருக்காங்க. No, it's fine. This is good. Thank you so much. ஸோ இதுதாங்க சர்ச்சு. செயின்ட் மேரிஸ் கத்தீட்ரல் சர்ச். இங்கே மேலே டிசைன் பாருங்க, நல்லாயிருக்கு. ஸோ இங்கே தான் அந்த ஃபாதர்லாம் நின்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பிரிட்டிஷ் காலனியாக தானே இருந்ததுங்க. பிரிட்டிஷ் காலனி எல்லாமே பிரிட்டிஷ் பீப்புள் தானே. த ஃபஸ்ட் ட்ராவலிங் கமிஷனர் இன் த கேம்பியா, பாத்தூர்ஸ்ட். இங்கே யாருக்கோ ஒரு மெமரிலாம் வச்சுருக்காங்க. ஹென்ரி சார்லஸ் கொடார்ட் 1857 பிறந்து 1915 இறந்துருக்காரு. லீடிங் மெம்பர் ஆஃப் த கமர்ஷியல் கம்யூனிட்டி ஆஃப் த கேம்பியா. So quick. Yeah. ஸோ இந்த இது வந்து 1900 இந்த கட்டடம் கட்ட ஆரம்பித்தாங்களாமா. ஒரு வருஷத்துலேயே இந்த சர்ச்சை கட்டி முடிச்சிட்டாங்களாமாங்க. வெறும் ஒரு வருஷம். 1900 இது ஆரம்பித்து 1901 கட்டி முடிச்சிட்டாங்க செயின்ட் மேரிஸ் கத்தீட்ரல். Yeah, because in Senegal the Christians are low, less. Yeah, here more. Senegal, yeah, okay. Oh, in Gambia Christians are less. No, Okay. No, it's 30%, no? Yeah, but the Muslims are more than. Yeah, of course. Yeah, I know. Like, but when it compared to in Senegal, Christians are like 5%, Yeah. and in Gambia, how much? That's 30. 30. Oh, okay. Yeah, so they are. Yeah, but they are below. Yeah. Of course. Yeah. They are the minority. Yeah. Okay. Mostly, most of the Muslims are also Christian. Oh, so they follow both. Yeah, they marry themselves. Ah, okay. It's good.
Yeah. There should be no war between religions. Yeah. God is one. All one. Yeah, Enjoy it. exactly. Especially Christmas. Yeah, now next it's Christmas. next Yeah, week is Christmas. Yeah. You see them all out. It's wonderful, yeah. Oh, okay. They come, some of them, the families, they come to church, enjoy the New Year celebrations. Yeah. We are the highest. Oh, okay. For us, but it's for them. Yeah. So we are one. Yeah, exactly. Almost one. No problem. I come from the land of the Holy Saint, the Holy Father. I'm from Italy. From Italy. Yeah. But the English, The country of the the English doesn't sound like that. No. Yeah, because my English sucks. Okay. Okay, thank you. Have a nice day. God bless you all. Yeah, God bless you too. Thank you. ஸோ இப்போதாங்க நான் யோசிக்கிறேன், இந்த ஊரில் வந்து கிறிஸ்டின் பாப்புலேஷன் வந்து 30%. நான் அவ்வளோ இருக்கும் நான் எதிர்பார்க்கல. ஆனால் இங்கே இவர் என்ன சொன்னார்னா, முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் 2 பேருமே ஒன்றா மேரேஜ் பண்ணிக்கிறதுனால அந்த மிக்சடு இதுவுமே நிறையா பேர் இருக்காங்க போல். வாங்க நம்ம அப்படியே அடுத்தது போகலாம். நான் இந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லேயே இப்போ வரைக்கும் கேம்பியாவில் மட்டும்தாங்க நான் வந்து இந்த லேடி போலீஸில் நிறைய பேரை பார்க்குறேன். அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி ஐ எம் சீயிங் மோர் லேடி போலீஸ். In Morocco, Mauritania, Senegal, I never saw one. எல்லா பக்கமும் அந்த ஜென்ஸு போலீஸ் மட்டும்தாங்க இருந்தாங்க. இங்கே மட்டும்தான் லேடிஸ் போலீஸ் இருக்காங்க நிறையா பேர். அதாவது இந்த டிராஃபிக் போலீஸ்லாம் நான் பார்க்குறதுல 10ல் 6-7 பேராவது லேடி போலீஸ் தான் இருக்காங்க டிராஃபிக் இதில். மிலிட்ரிலையுமே நான் பார்த்தேன் நேற்று அந்த செரகுண்டா ஏரியாவில் ஒரு லேடி இந்த ஆர்மி ஆஃபீஸர் போனாங்க. அது வரைக்கும் செனகலில் பார்க்கல. மொரோக்கோவில் பார்த்தேன்னு நினைக்கிறேன், இப்போ ஞாபகம் இல்லை. மாரிட்டேனியெல்லாம் அதிகமாக பார்க்கல. You know, in this market we should walk like so quick because they don't like video. Like yesterday, like in the Serekunda, you know. ஸோ இங்கே மார்க்கெட்டில் வந்து அப்படியே தாங்க இப்படி கேமரா வச்சுட்டு அப்படியே வேகமாக நடக்கணும். ஏன்னா யாருக்குமே இங்கே வீடியோ எடுத்தால் பிடிக்க மாட்டேங்குதுங்க. மார்க்கெட் ஏரியாவில் மட்டும், மற்ற பக்கம் பெருசாக யாருமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. மார்க்கெட் ஏரியாவில் தான் இந்த வீடியோ எடுத்தால் எல்லாம் ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க. நம்ம அப்படியே போகலாம். இங்கே எல்லாமே துணி, அந்த ஃபுட்பால் ஜெர்சி தான் இங்கே நிறையா விற்றுட்ருக்காங்க. You have to make pictures so that you can. Okay, so this is the entrance or this? So This is the entrance. okay, It's 5 market inside. okay, Because you have Like 5 area. yeah, you have the vegetable and you have the fish market okay. and you have the import market and the colonial and the souvenir. Okay. So there are like 5. Yeah. And then you take nice pictures. Yeah. Okay. Thank you so much. Here, Okay. Okay. Thank you. I'm free. Okay. Thank you. There is some food. So இதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸ் ஆமா. Some typical food from Gambia. Domoda. Yes, peanut sauce, Yeah, peanut sauce. fried rice. Also this time. No, just in 2 hours time. Oh, after 2 hours. My sister used to make it. Okay. Fresh one. And நாங்கள் இப்போ தாங்க காலையில் ஓப்பனிங் ஏரியாவில் வந்திருக்கோம். Find any food. அதனால் இப்போ தான் எல்லா கடையும் ஓப்பனே பண்ணுறாங்க. you can find bread with omelette. Just okay, Like yeah, breakfast. Yeah. Like bread with omelette and also like bahal. You know bahal? No, what's mahal? Bahal is like peanut, peanut and rice and some spicy. Okay. Okay. Yeah, but I know you are used to peanut sauce. It's more nice. Yeah. Just in 2 hours time. Okay, we will find. ஸோ வாங்க நம்ம போகலாம். இங்கே கடை இப்போ கம்மியாக இருக்கனால பெருசாக எதுவும் இல்லை. இந்தியா. We like Italy, we like India. Okay, nice to meet you. Thank you. My name is Alpha. Alpha? Satish. Satish. Alpha. Alpha man. Alpha male. Yeah. Alpha Bolondi. Yeah. Burundi. You are Burundese. No, I'm not Bolondi. Alpha Tunkara, but I say Alpha Bolondi like in Abricos. Oh, okay. Okay. This side you can see more like local. Oh, okay. You can take nice video. Yeah, okay, I will take it. Thank you. ஸோ நம்ம அப்படியே போகலாம். நான் இங்கே Day or walking? No, holiday. ஹாலிடே. Yeah. Today I'm leaving Alagli. Oh, back Last to day. Italy? Italy, yeah, back to Italy. I should go back to work. I don't like எல்லாமே க்ளோஸில் தாங்க இருக்குது. எல்லாம் இன்னைக்கு ஓப்பன் பண்ணல. But you need to go to work and come back. Yeah, maybe. That's true. And I will bring more people maybe next time. This side, you start from here. Here, these are the tailoring. Yeah, they make local clothes. Local? Local clothes. Clothes. Ah, okay. They make here.
Okay. You can be at the front Yeah. as you are taking video. ஓகே ஸோ இங்கே தான் வந்து லோக்கல் அந்த டெய்லர்லாம் இருக்காங்க துணி தைக்கிறாங்க ஹலோ ஏ ஐம் ஃபைன் ஹவ் ஆர் யூ You can take video. This is my uncle. இட்ஸ் அங்கிள் Family, yeah. ஓகே நைஸ் டு மீட் யூ Yeah, you can take nice video. Yeah. Everybody knows you. ஓகே You are lucky. I know you are குட் lucky மேன் guys. yeah he's a good man Yeah, you are lucky guys. That's why. yeah we are lucky okay Yeah. Get it. yeah hello You can take nice video. Okay, Because hello. they know me. okay sure But get it, you are good. I will take But you go, you show your family. yeah show my family yeah how Gambia Yeah, yeah. That's it. wait just take picture Niente, il mio numero cambiano che devo... Smiling cool. yeah smiling coast Albania. yeah thank you bro thank you what's your name Adama okay Satish nice to meet you bro Daniele. you India huh? Alpha Satish yeah nice to meet you Alfa. yeah Daniele. India Yeah. Pakistan who My brother. ah okay your brother's Yeah, boss. Normally he make clothes and then they can learn from him. ah okay so they are students Yeah, they are still. You are learning. ah okay They make scarf and lot of things. yeah okay தாங்க அவர் வந்து டீச்சர் போல அவர் சொல்லி தராரு ஓகே Miss you know what? ஸோ அவர் டீச்சர் போல இந்த பசங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காருங்க வாங்க நம்ம போகலாம் அண்ட் yeah thank you bye ஸோ செஞ்சு இங்கே வைக்கிறாங்க போல maybe we pay him a bit Huh? maybe we pay him also oh, Yeah. at the ends so ஸோ வாங்க நம்ம அப்படியே போகலாம் and at what time the market gets so busy Market get evening or morning no this time. this time In the other side. Oh, Because okay. It's open market. That's why it's not congested. Like Okay. Serekunda market is very. Yeah. You cannot do anything. Yeah, And yeah, so many pickpockets and. okay. Serekunda. Yeah. But here it's like free market. Free market, yeah. Here Yeah. is free, no problem. okay So here you can make videos. yeah they make meat Meat market. okay Take picture. Don't worry. When it's not allowed, I will tell you. I don't put it in trouble. yeah okay ஸோ இதெல்லாம் கறி இருக்குங்க This is cow meat and this Cow. is belly and that is the liver. லிவர் ஈரல் Yeah. இது வந்து மாட்டுக்கறிங்க ஸோ நம்ம அப்படியே They கிளம்பலாம் are fresh. ஃப்ரெஷ்ஷு Halal, halal. இந்த ஏரியா ஃபுல்லாகவே இதுதான் ஓகே ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்களா அவர் வேணாங்கிறாரு Yeah, you can take this one. ஓகே ஹலோ yeah I'm good So these are cow meat and they are fresh meat. okay hello yeah I'm fine how are you okay And the other side is fish. ஓகே ஸோ அங்கே ஏதாவது கறி இது போடுவாங்கன்னு நாய் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கு ஹலோ இங்கே வந்து மீனுங்க இங்கெல்லாம் வந்து மீன் விற்கிறாங்க இங்கே பாருங்கள் எத்தாச்சோட மீனுன்னு Sometimes you have bigger than this. இது வாட்ஸ் த நேம் கேட்ஃபிஷ் Captain. கப்தைல் ஓகே இது பேர் ஏதோ கப்தைலுன்னு சொல்கிறாங்க அவர் அங்கே கத்தி சீவிட்டு இருக்காரு வாங்க நம்ம அப்படியே போகலாம் ஏ அந்த அக்கா கையில் கூட ஒன்று இருக்குது பெருசாக Now we go to the other side. ஏ ஓகே ஹலோ ஸோ இது இப்போ நம்ம காய்கறி சைடு வந்திருக்கோங்க இந்த மார்க்கெட் வந்து 365 நாளுமே இருக்குமோ இட்ஸ் லைக் ஹோல் இயர் 365 days 365 நாளும் இந்த மார்க்கெட் இருக்குமாமாங்க இங்கே பம்கின் பூசணிக்காய் நான் அங்கே தூரமாக இருந்து பார்க்கும்போது இது தர்பூசணின்னு நினச்சேங்க ஹலோ எல்லாம் கருவாடு But this cover, you see them, they put it in the garden. It's a manual. Cover of the fish. they put in garden Garden, yeah. ஓகே இது எல்லாமே வந்து தோட்டத்தில் இது அந்த நம்ம ஊரில் இது பண்ணுவாங்களே செடிக்கு போடுவாங்களே அந்த மாதிரிங்க இதை வந்து செடிக்கு உரமாக போட்டுருவாங்களாம்மா You are told, be careful. Yeah. You know, sometimes the money, this is money for the Okay. garden. Yeah. And the name
ஸோ திஸ் இஸ் த காமன் ஃபிஷ் இன் கேம்பியா. Yeah, இது இந்த மீன் பேர் வந்து போங்காவாமாங்க. ஏதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஏதோ இந்த போங்கா மீன் இதான் வந்து கேம்பியால காமனான மீனாமாங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த சைடு பூனை அதிகமாக இருக்குது மீன் இருக்கனால. அப்புறம் கீரை. சார் This is the colonial market. this is a colonial. This is the first umbrella. Okay, first umbrella. Before you have any shop in the market, this is the first. Okay. So that's the first area. ஸோ இதுதாங்க அந்த மார்க்கெட் ஆரம்பிக்கும். அந்த ஆல்பர்ட் மார்க்கெட்லேயே வந்து ஃபஸ்ட் ஏரியா கொலோனியல் மார்க்கெட்டுங்கிறாங்க. இங்கே தான் வந்து அந்த கொடை வச்சு இந்த இன்சைடாக வச்சுருக்காங்க போல், இந்த உள்ளரங்கம். சாரி, வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே baobab. பாபாப். This is baobab. Yeah, this It's like pandeboei. You can try it. Yeah, pandeboei. இதாங்க Call it பாபாப். bui in our Bui. Yeah. This is hibiscus. ஹைபிஸ்கஸ். We make Gambian Coca-Cola, juice from Coca-Cola. You can try. I can try. Yeah. But the seed, don't swallow the seed. It's having seed. ஜஸ்ட் லைக் chewing. Yeah, like a mint. மீன்ஸ். ஓகே, வாங்க இதை ஒன்று குட்டி ஒன்று எடுத்து சாம்பிள் பார்த்துட்டு போகலாம். Okay. Having a seed inside. This is inside. Okay. இது கல் சாப்பிட்ற மாதிரி தாங்க இருக்குது. That's the old scale, huh? நம்ம ஊரில் இருக்கும்ல அந்த தராசு. Black pepper and indigo. That's blue. Then you wash white cloth. Nice. Yeah. What is that? Blue. Indigo. நம்ம ஊரில் நீலம் போட்டு துவைப்பாங்களே Indigo. அந்த தாங்க. Indigo. It's Okay, for I've washing never tried, clothes. Yeah. For washing clothes. For when you wash your white clothes. We have. நாங்கள் நம்ம ஊர் அந்த நீலத்தை போட்டு துணி துவைப்பாங்களே வெள்ளை கலர் துணிலாம். It's coming from India. And we use that in home sometimes. Sometimes video for the shop. These are the spicy. Okay. Spicy from Zambia, like ginger. Okay. Hibiscus. It's hibiscus. Maize for couscous. Couscous. Hot chili. Yeah. வாங்க அப்படியே போகலாம். Sorry. Capetuba, I think you tried before. This is the powder that when you buy you can. அந்த பௌபா பவுடர் நம்ம வந்து சென்னைகளில் வாங்கிட்டு வந்திருப்போம். சென்னைகளில் தாங்க வாங்கிட்டு வந்தேன். அப்படியே போகலாம். ஓகே. ஸோ இந்த ஏரியா வந்து இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆமாங்க. இந்த துணிலாம் அதிகமாக இங்கே தான் வைப்பாங்க போல், ஷூ அதெல்லாம். we can go and come back. இங்கெல்லாம் வந்து இந்த ஷூ, இந்த இது காஸ்மெட்டிக்ஸுங்க. காஸ்மெட்டிக் இல்லை, என்னது ட்ரெஸ்ஸு, க்ளோத்திங்ஸ். ஏன்னா ஆக்சுவலாக நான் பார்க்கும்போது இந்த ஊருக்காரங்க இந்த ஊர் செருப்பு, இந்த ஸ்டைலில் இருக்க செருப்பு தாங்க நிறைய பேர் போடுறாங்க. இது என்ன மாதிரி ஸ்டைல்னு எனக்கு தெரியல, பட் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. இது ஹலோ இதெல்லாம் அந்த முஸ்லீம் ஷாப்புங்க. குரான் அந்த இது அவங்களோட அந்த பீட்ஸு அதெல்லாம் வைக்கிறாங்க, ப்ரேயர் பீட்ஸ். ஹலோ. ஸோ இந்த டர்க்கிஷ் கேப்பு மாதிரி இருக்குது பாருங்க. Many people use it. Okay. When they go to mosque. Yeah, mosque. When you going out. Like a traditional dress. Up and down. So they're living on the Islamic traditional dress. You can go. Hello, thank you. Hello. நான் ஆன்லைனில் படிக்கும்போது இந்த ஆன்லைனில் அந்த சிறைகுண்டா போகும்போது அங்கே யாருமே வந்து வீடியோ எடுக்கவே அலோவ் பண்ணல. எல்லாமே வீடியோ எடுக்கும்போது எல்லாமே கற்றுனாங்க, பட் இங்கே எல்லாமே வெல்கம் பண்ணாங்க. ஹலோ, how are you? I'm good. Come and look. Yeah. Nice trousers. Thank you, man. Maybe he wants something. What's up? Very nice. ஓகே. ஆனால் நான் அதான் அந்த சிறைகுண்டா மார்க்கெட்டில் எல்லாருமே வீடியோ எடுக்கும்போது கற்றுனாங்க. சரி, அதை விட பெரிய மார்க்கெட்டுங்க இந்த ஆல்பர்ட் மார்க்கெட்டு. ஸோ இங்கே வந்தால் எல்லாமே ஒரு மாதிரி இருப்பாங்க பார்த்தேன், பட் இங்கே வந்தால் யாருமே எதுவுமே சொல்லலை, எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. வாங்க நம்ம அப்படியே போகலாம். நம்ம இவரை வந்து சும்மா அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தோம், இவர் எங்களை சுற்றி காமிச்சிட்ருக்காரு. கடைசியில் போகும்போது இவருக்கு ஒரு 200 தந்துட்டு கிளம்பலான்னு நானும் அந்த பையனும் முடிவு பண்ணியிருக்கோம். ஃபார் பார்பிங். ஆக்சுவலாக நானே முடி வெட்டணும், பட் இது எங்கே பாங்க இந்த மாதிரி கடை. நான் ஊருக்கு போகும்போது முடி வெட்டிட்டு போகணும், பட் நான் வந்து ரிஸ்க் எடுக்க வேணான்னு இருக்கேன். அடுத்த வாரம் புதன்கிழமை எனக்கு ஒரு முக்கியமான இது இருக்குது. முடி நான் போன டைம் ரஷ்யாவில் வெட்டும் போகிறேன், ஒன்று முடியை அப்படியே குறைச்சி விட்டுட்டாங்க. நல்லா திரும்ப டைம் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்க. எனக்கு புதன்கிழமை ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போனனையும்.
Yeah, I'm fine. Hello. Yeah, thank you, man. Thank you. Bye. Shoe, football. Yes, nice ball. Yeah. Hello. 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 Hey, how are you? Yeah, I'm fine. How are you? You video me? Oh, Yeah, you want to take? You want to be? Hello. What's your name? maybe. Suleiman. Suleiman. Yeah. Nice to meet you. Satish. Santis. Satish. Yeah. Satis. Yeah. Okay. From where? India. India. Yeah. Okay. Thank you very much. Namaste. Yeah. Namaste. Okay, thank you. Bye. ஸோ அங்கே அவங்களாம் அப்படியே போகிறாங்க, நம்மளும் போகலாம். ஹலோ. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாமே எல்லாம் டெய்லர் ப்ளஸ் அயனிங்கு எல்லாமே அந்த அயன் போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ தாங்க இங்கே மேலே வந்து ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இங்கேருந்து வந்தால் அந்த மொத்த மார்க்கெட்டுமே தெரியும்னாங்க. பட் ஓரளவுக்கு தெரியுது. ஓகே. Still we need to go up. Okay, so this is the thing. So இதெல்லாம் அந்த அவுட்டர் ஏரியாங்க, அந்த ரோடு. We came from there, no? Yeah. நம்ம அந்த சைடு இருந்து என்ட்ரி ஆகணும். ஸோ வாங்க, இதுவும் ஒரு இது தாங்க மார்க்கெட் ஏரியா. அப்படியே சுற்றி பார்த்தா நம்ம அங்கே போனோமே அந்த கொலோனியல் மார்க்கெட்னு அந்த இது தெரியுது பாருங்க. ஸோ வாங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் போகலாம். என்ன பூனை கற்றுது பாருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தா இன்னும் நல்லாவே தெரியுது பாருங்க. இங்கெல்லாம் அப்படியே ஏரியா நல்லா நடந்துட்டு இருக்காங்க. பாஞ்சூல். This is the biggest market in Banjul. Yeah. In Gambia. ஓகே. இதுதாங்க கேம்பியாவில் இந்த நாட்டிலேயே தான் பெரிய மார்க்கெட். ஆமாம், நான் பாஞ்சூலில் பெரிய மார்க்கெட்டுன்னு நினச்சேன். பார்த்தா கண்ட்ரிலேயே இந்த மொத்த நாட்டிலேயே தான் பெரிய மார்க்கெட்டு. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரோட்டில் எல்லாம் அந்த மீன் விற்றுட்ருக்காங்க. இதான் அந்த என்ட்ரி எக்ஸிட். எலுமிச்சங்கா இருக்குது. அந்த பெரிய பெரிய மீன் தாங்க, அந்த கேட் ஃபிஷ்ஷாக ஏதோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு மீன் தான் விற்றுட்ருக்காங்க இங்கே. ஸோ இங்கே இருக்க பாருங்க, இதுதான் வெல்கம் டு த ராயல் ஆல்பர்ட் மார்க்கெட். இதுதான் வந்து அந்த ஆல்பர்ட் மார்க்கெட். இந்த ராயல் ஆல்பர்ட் யாருன்னு கேட்டால், இந்த பிரிட்டிஷ் ஆட்சியில் இருக்கும்போது எவரோ ஒருத்தர் கமாண்டராக இருந்திருக்காரு போலங்க. அவர் தான் அந்த ஆல்பர்ட், அவர் பேரில் வச்சுருக்காங்க இந்த மார்க்கெட்டை. ஓகே. Like, no, I don't want you to cook me, so okay. I just want you to Okay. to you. You can. Yeah, okay. So this one, when you have new baby, it's good for the bones, Okay. good for fractures, and it's very good for old man and old women. ஓகே. ஸோ இது வந்து ஷியா பட்டராமாங்க. இது குழந்தைகளை எல்லாம் அந்த தோலில் தேய்ப்பாங்களாமா, அந்த மாய்ஸ்சரைசர் மாதிரிங்க. ஏதோ ஃப்ராக்சர் ஆனால் கூட இது தான் தடவுவாங்க அப்படிங்கிறாரு. அவர் வீடியோவில் வரலன்ட்டாருங்க. சரி, இதுதான் ஷியா பட்டர். நம்ம அப்படியே கொஞ்சம் எடுத்து நம்ம தோலில் தடவிட்டு போய்க்க வேண்டியது தான். Like this? Like you rub like where your bone is fractured? Yeah, no, just you have to Okay. in your body. Okay. Just to rub it. Yeah. Okay. Like moisturizer, yeah. ஸோ வாங்க நம்ம கொஞ்சம் எடுத்தாச்சு போகலாம். இங்கே இது கொஞ்சம் நிறையவே விற்கிறாங்க. And now where are we going? No, we're going to the. Okay. இப்போ வந்து காஸ்மெட்டிக் ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோங்க. இதெல்லாம் லேடிஸ் ஏரியாவாமா. இப்போ தாங்க நாங்கள் சாப்பிட்லான்னு வந்தோம். பட் இங்கே வந்து எல்லா கடையுமே வந்து இப்போ தான் திறந்துக்கிறாங்க. எதுவுமே வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலங்க. நம்ம 11:30 இந்த பையனுக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணும். அதனால் நாங்கள் வந்து சீக்கிரமாக கிளம்பணுன்னு இருக்கேங்க. இன்னும் ஒரு மேக்ஸிமம் 1 மணி நேரம் இங்கே இருந்துட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு க்ரொக்கடைல் பார்க் வேறு போகணும். அதுதான் வந்து முக்கியமாக போகணும். நானும் போகணும், அந்த பையனும் போகணும். எந்த டக்குன்னு கிளம்பணுங்க. எனக்கு இப்போதைக்கு இந்த மார்க்கெட் அவ்வளோதான் சுற்றி பார்த்தாச்சு. இதுதான் கடைசி ஸ்டாப்பு. நம்ம இப்போ ஓகே. ஐம் ஃபில்மிங் மீ. ஐம் ஃபில்மிங் மீ. ஓகே, ஐம் ஃபில்மிங் மை செல்ஃப். ஸோ
ஓகே ஸோ அவ்வளோதாங்க இந்த பாஞ்சூல் இந்த மார்க்கெட்டு இந்த ஆல்பர்ட் மார்க்கெட் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நான் இந்த ஊரை பற்றி ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அது வந்து என்னென்னா இந்த பாஞ்சூல் வந்து ஒரு டேஞ்சர் இதில் இருக்குங்க. இந்த கடல் நீர் மட்டம் ஏறிட்டு வரனால இந்த பாஞ்சூல் வந்து கூடி சீக்கிரம் வந்து ஒரு 1 மீட்டரோ 2 மீட்டரோ அந்த கடலுக்கு அடியில் போகிற மாதிரி ஒரு ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2030க்குள்ளே இந்த ஊர் வந்து ஒரு இன்ச்சு வந்து கடலுக்கு அடியில் போயிருமாமாங்க. அதான் ஒரு டேஞ்சர் ஜோன் இந்த இது பாஞ்சூல் இந்த கிளைமேட் சேஞ்சினால. ஸோ வாங்க நம்ம அப்படியே கிளம்பலாம். இவர் எங்களுக்கு செம ஹெல்ப் பண்ணார். இவருக்கு கடைசியில் நாங்கள் வந்து 200 தந்துட்டு போகலான் இருக்கோம். ஸோ வாங்க நம்ம அப்படியே கிளம்பலாம். ஆப்ரிக்காவில் இருக்க குட்டியூண்டு நாட்டில் இருக்க பெரிய மார்க்கெட்டு. பை பை ஆல்பர்ட் மார்க்கெட். They have like Banjul cricket team, like with the locals. Oh, okay. இந்த ஊரில் கிரிக்கெட்டும் விளையாடுறாங்களாம்மா. நம்ம செனகலில் பார்த்துருப்போம். செனகலில் வந்து தமிழ் ஆளுங்க நம்ம இந்தியன்ஸ் தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து லோக்கல் டீம் இருக்காமாங்க, ஆஃப்ரிக்கன்ஸ் கேம்பியன்ஸோட லோக்கல் டீமு கிரிக்கெட். ஓகே இது வந்து 2வது உலகப் போரோட மான்யூமெண்ட்டுங்க. இவங்க கேம்பியா வந்து பிரிட்டிஷ் காலனியாக தான் இருந்தது. அதனால் இங்கேருந்துமே நிறைய பேர் அந்த பிரிட்டிஷ்காக சண்டை போட்டிருக்காங்க. நம்ம நாட்டிலேருந்துமே நிறைய பேர் போயிருப்பாங்க. கிரிக்கெட் கிரவுண்டுங்க நம்ம செனகல்லே பார்த்தாச்சு. ஏ நம்ம அந்த வழியாக என்ட்ரானோம். இப்போ இந்த சைடு எக்ஸிட் ஆகிறோம். ஸோ நம்ம போகலாம். ஸோ என்னங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? அதுதான் நம்ம போய் அந்த பாஞ்சூல் மார்க்கெட் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுத்தது திரும்ப வந்து சிறைக்குண்டாதாங்க கிளம்பிட்டு இருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து crocodile பார்க் ஒன்று போகிறோம். அதுதான் அடுத்த வீடியோவில் வரும். இப்போதைக்கு பை ஃப்ரம் பாஞ்சூல். அண்ட் வாட்ஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? How do you rate this experience? Yeah. It was good, yeah. There's nothing big to see in Banjul, but still it's interesting to visit another capital city. Capital city, yeah. I mean, it's not even bad. It's 6 out of 10 for me. Yeah. I would rate. I don't know about you. Yeah, for me it was 8. 8? Oh, yeah. I'm a little bit, small with the... No, we didn't do nothing, but just the markets and this guy. It was fine. It was good. Yeah. ஸோ அவ்வளோதாங்க. இங்கே நாங்கள் பெருசாக எதுவுமே பண்ணல. வந்தோம், அந்த சர்ச்சு பார்த்தோம், மியூசியம் பார்த்தோம், அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்டு. we plan to go to the mosque, but we don't have time. No. நாங்கள் இங்கே வந்து ஒரு மாஸ்க் இருக்குங்க, மாஸ்க்கு போகலான்னு பார்த்தோம், பட் அது போகிறக்கு டைம் இல்லை. So because it's on the other part of the city where it's like the arch. ஸோ அது போகிறக்கு 11 ஆல்ரெடி 11:45. நாங்கள் போய் அந்த crocodile பார்க் பார்த்துட்டு வீட்டுக்கு நாங்கள் வந்து 3:30க்குள்ளே நாங்கள் போகணும். அப்போ தான் இந்த பையன் ஏர்போர்ட்டு கிளம்ப முடியும். சரி, நம்ம அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் அடுத்த வீடியோ வந்து crocodile பார்க், அதுக்கு வெயிட் பண்ணி பாருங்கள்.